வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கக்கூடிய நிதியை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போகிறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தீபாவளி பரிசை எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. ரேஷன் விநியோக முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்யவும் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் பல புதிய விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரவிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என சொல்லியிருக்காங்க. இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 5 கிலோவாக வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவை 7 கிலோவாக அதிகரிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களது KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை முடிக்க தவறுபவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கப்படவும் வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் திட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களின் பெயர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே அரசின் உதவிகள் சென்றடைவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிமுறைகளின் கீழே பார்த்தீங்கன்னா மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விதிமுறைகளின் கீழ் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவியை வழங்கும் திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகையை தீபாவளி போன்ற பண்டிகை மற்றும் சிறப்பு நாட்களில் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கலாம் அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலங்களிலும் கொரோனா பெருந்தொற்று போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலும் பண்டிகை காலங்களில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மாநில அரசுகள் ரொக்க பரிசுகளை எல்லாம் அறிவிக்கிறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்க ஆலோசித்தது. அதை போல பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்க பரிசு வழங்குவதும் வாடிக்கையாக இருக்கிறது. அதுபோல இந்த ஆண்டும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் 2000 ரூபாய் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 2000 ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள எந்த ஒரு குடும்பமும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் அப்படின்னு அரசு தரப்புல தகவல் சொல்லியிருக்காங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசும் ஒரு சிறப்பு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலத்தில் மக்கள் எந்தவித தடையுமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ரேஷன் பொருட்களை வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் பொது விநியோக திட்டத்தின் கீழே மாதம் மானிய விலையில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலின் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருப்பதாலும் அவர்கள் முன்கூட்டியே பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முக்கிய நோக்கம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானத்தின் விளைவாக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தங்கள் கிடங்குகளில் இருந்து 100% ரேஷன் பொருட்களையும் விரைவாக விநியோகம் செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த செயல்பாட்டின் முக்கிய நோக்கம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதிப்படுத்தவுமே ஆகும். இதற்கான உத்தரவை தமிழக அரசு உணவு மற்றும் கூட்டுறவு துறைகளுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க.
அதனால் மக்களே தீபாவளி பண்டிகையை எந்தவித இடையூறுமின்றி மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.